ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 19 பார்க்கலாம். ஜுவல் மேக்கிங் பிரேஸ்லெட் வித் ஜுவல் மேக்கிங் பிளேலிஸ்ட் அது என்னோடய சேனலில் இருக்க போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளிப் ஸ்டோன் நம்ம ஆரி ஒர்க்குக்காக வாங்கி வைக்கிற கிளிப் ஸ்டோன் வச்சு ஒரு நெக்லஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நானே யோசித்து ட்ரை பண்ணேன். இது நல்லா வருமா, ப்ராப்பராக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் வீடியோவில் நான் ஒயரில் கோர்க்கிறது தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு கோர்த்துட்ருந்தேன். ஆனால் நான் கேமரா விட்டுட்டு ஓரமாக போய் கோர்த்துட்ருக்கேன்னு நான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் கியர் ஒயர் சில்வர் கலர் தான் எடுக்கணும். எல்லா கிளாஸ்க்குமே கோல்டு எடுத்து அதே ஹாபிட்டில் நான் கோல்டு தான் எடுத்துக்கிட்டேன். சரி, என்னோடய பாப்பாவுக்கு தானே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த கியர் ஒயர் எடுத்து எல்லா பீட்ஸையும் அதில் 4 ஹோல் இருக்கும் இல்லைங்களா, 2 ஹோலில் நான் விட்டு எல்லாத்தையும் கோர்த்துக்கிட்டேன். ஆனால் கோர்த்ததுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது ஆப்போசிட்டாக திரும்பவே இல்லை, தலைகீழாகவே தொங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு B7000 க்ளூ எடுத்து நான் அதை ஃபுல்லாக ஒட்டி பார்த்தேன். ஒட்டுனதுக்கப்புறம் எல்லோரும் ப்ராப்பராக நின்றுக்கிட்டாங்க. அப்புறம் நான் எல்லா பீட்ஸையுமே கரெக்டாக அந்த கியர் ஒயரில் நான் கரெக்டாக அமுக்கி இழுத்து விட்டேன். ப்ராப்பராக நின்றுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சரி ட்ரை பண்ணுறோம், ப்ராப்பராக வருமோ வராதோ, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஓகே தான், நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, என்னோடய பாப்பாவுக்குமே நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதாக நான் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு நான் பீட்ஸ் எல்லாம் கோர்த்துட்டு அப்புறம் க்ளூ வச்சு எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நல்லா ப்ரெஷர் கொடுத்து வச்சுட்டேன். ப்ராப்பராக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கீழே லைட்டாக ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி சொக்கர் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம், ஒரு டாலர் மாதிரின்னு சொல்லிட்டு OHP ஷீட் எடுத்து அதில் நான் ட்ரை பண்ணேன். அதுவுமே நான் கிளிப் ஸ்டோன் தான் ட்ரை பண்ணேன். கிளிப் ஸ்டோன்லேயே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். இது நான் ஆரிக்காக வாங்கினேன். ஹோல்சேலில் பேக்கெட்டாக தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. வாங்கி வேஸ்ட்டாக இருக்கேன், இதுக்கு ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் இதை ட்ரை பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நானே ட்ரை பண்ணதுனால கேட்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நான் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் கவுண்ட் பண்ணி எனக்கு 15 வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் 15 போயிட்டு சென்டரில் நான் ஒரு சில்வர் கலரில் ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் OHP ஷீட் எடுத்து சர்க்கிள் ஷேப்பில் நான் கிளிப் ஸ்டோன் ஒட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி ஒரு 5 கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு கிளிப் ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் எப்படி நான் ஒட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அது ப்ராப்பராக ஒட்டிக்கிச்சு. ஆனால் நம்ம கியர் ஒயரில் விடும்போது தான் அது ப்ராப்பராக நிற்கலை. நான் க்ளூ வச்சதுக்கப்புறம் தான் அது ப்ராப்பராக நின்றுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் அந்த ஸ்டோன் 5, அதாவது சென்ட்ரு கிளிப் ஸ்டோனை சுற்றி 5 ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ சுற்றி இருக்கிற அந்த OHP ஷீட் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்ததுன்னா நீங்கள் ஊதுபத்தியோ ஊதுபத்தி வச்சு கூட நீங்கள் கார்னரில் இருக்கிற கொஞ்சம் லைட்டாக தெரிகிற அந்த OHP ஷீட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு பின்னாடி சரி கீழே ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் பின்னில் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு ஒட்டி பார்த்தேன். அதோடய லென்த்து கம்மியாக இருந்ததால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பின்னாடி க்ளூ ஒட்டிட்டு மேலே ஐபின் ஒட்டிக்கிட்டேன். ஐபின்னோட ஹோல் எதுக்காகனா, நம்ம ஏற்கனவே ஜம்ப்ரிங்கை அந்த நெக்லஸில் கோர்த்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது. இப்போ ஜம்ப்ரிங்கில் இந்த மேலே இருக்கிற அந்த ஐபின்னில் கனெக்ட் பண்ணி டைட் பண்ணியாச்சு. இது அவ்வளோதான் பாருங்கள். ஃபினிஷிங் நல்லா இருந்தது. நான் போட்டு பார்த்தேன், என் பாப்பாக்குமே நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம ஜம்ப்ரிங் போடுறதுனால அங்கே ஸ்பேஸ் அவ்வளோவா இல்லை. நம்ம ஃபஸ்ட்டே ஜம்ப்ரிங் போட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு அப்போ என்ன தோணுச்சோ அதை நான் ட்ரை பண்ணேன். அந்த ஜம்ப்ரிங் போடுற இடத்துல மட்டும் அந்த பீட் கொஞ்சம் திரும்புகிற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து வளைச்சி விட்டேன். அதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சி. இப்போது என்னென்னா, நம்ம எண்டில் கியர் லாக் பண்ணணும். லாக் பண்ணுறதுக்கு அந்த பீடு அந்த ஒயரில் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ சைஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒயரை கட் பண்ணி பீட் போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க. கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி நம்ம வந்து சில்வர் கலரில் ஹூக் அண்ட் எக்ஸ்டென்ஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு டோரி நல்லா இருக்காது. ஏன்னா நெக்லஸே ரொம்ப தின்னாக இருக்குது. அது ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் என்கிட்ட ஹூக் இருந்தது. ஆக்சுவலி இது வந்து ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுற ஹூக்கு தான். என்கிட்ட அது இருந்ததுனால நான் வந்து அதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சைஸஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் இன்னொரு 2 பீட் அந்த செயின் மாதிரி இருந்ததை எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணிட்டேன். கழுத்தில் போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். பட் நான் போடும்போது அவளுக்கு கரெக்டாகவே இருந்தது. சோக்கர் மாதிரி இருந்தது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. என்னோடய வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.